வணங்காமுடி பதிப்பகம், பண்டிகர் பதிப்பகம், அயோத்தாசர் அம்பேத்கர் வாசகர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். இந்த நூல் உருவாக்கத்திற்கு மிக முக்கிய பங்காற்றிய நான் தமிழ் முரசு அவர்களுக்கும் நலங்கிள்ளி போன்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை. இந்த நூல் வெளியான பிறகு ஏற்பட்ட அனுபவம் என்பது ரொம்ப சுவாரஸ்யமான. இப்போ இந்த பேசினவங்க பேசும்போது கொஞ்சம் புக்கு நல்லா இருக்கு அல்லது உயர்வா இருக்கு ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு போனாங்க. நான் புக்கு வந்து வெளிவந்த பிறகு அதை பற்றியான விமர்சனம் இருக்குல்ல, ஒருத்தவங்க பதிவு எழுதியிருக்காங்க, காலையில எழுதலாம் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, காலையில 8 மணிக்கு போகணும்ல ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, நைட்டு 7 மணிக்கு இலங்கை பேரினவாத பௌத்தத்தை வளர்த்து பிடிக்கும் மறுமுத்துக்குறன்னு எழுதலாம். ஒரே நாள்ல இன்சிடென்ட் நடக்குது. உள்ளொதுக்கீடு வேலை செய்ததுக்காக ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு எழுதுறான். ஈவினிங் வந்து என்னுடைய பௌத்த சிலையை புதுக்கோட்டையில கண்டுபிடிச்சதுக்காக, அதை நாங்க எங்களுடைய டீம் கண்டுபிடிச்சதுக்காக இலங்கை பௌத்த பேரினவாதத்தை ஊக்குவிக்கிறாரு, தமிழ் தேசிய அந்த சிந்தனை கொண்டவர்களா இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அடுத்தடுத்த நாள் பார்த்தா அருந்ததி ரத்தம் குடிக்கும் அருமுத்து முரண் எழுதுறான். இது என்ன அடுத்தது பார்த்தா இதற்கு மாற்று நூல் எழுத வேண்டும். இது சொன்னது பூரா நான் தெரிஞ்சு கிடையாது, பறையர்கள். இது சொன்னது பூரா பாதிக்கப்பட்ட அருந்ததியர்கள் கிடையாது. நான் இந்த புக்கு எழுதினாலும் பாதிக்கப்பட்டுதான் சொல்றாங்கல்ல, அந்த சமூகம் கிடையாது. என்னை சார்ந்த சமூகம் தான் இதை எல்லாத்தையும் எழுதுறான். அப்புறம் இது இப்படி போயிட்டே இருக்கு. ஆனா அவர்களுக்கு என்னுடைய பதில் ஒன்றுதான். நாங்க பல பணிகள்ல இருக்கிறோம், குடும்ப பணிகள்ல இருக்கிறோம், காலை பணிகள் மாலை எல்லா பணிகளையும் கடந்து இந்த வேலைகளை ஓய்வு நேரத்துல செய்யணும். நாங்க எழுதுவது என்பது சமூக பணி என்பது நாங்க ஓய்வு நேரத்துல தான் செய்யறோம். எங்களை ஓய்வு நேரத்துல செய்யும் போதே இந்த பதட்டமா இருக்குன்னா, நாங்க முழு நேரமா வேலை செய்ய ஆரம்பிச்சா உங்களுக்கு தாங்காது. அதை எதிர்கொள்றடைய தன்மை கிடையாது. ஒருவேளை பறையர் சமூகம் வந்து ஒரு பிளெக்சிபிலிட்டியான ஒரு சொசைட்டியா இருக்கிறதால இவ்வளவு விமர்சனங்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியுது. ஒருவேளை பிளெக்சிபிலிட்டி இல்லாத ஒரு சொசைட்டியா இருந்ததுன்னா இந்த விமர்சனங்களை சொல்லுவதற்கே ஆள் கிடையாது, ஏன்னா அதை எதிர்கொள்வதற்கான இது கிடையாது. அப்ப ஒரு நூல் வெளிவரும் போது அந்த ஆசிரியர் என்ன வகையான மனநிலையை சந்திக்கிறாரு, சொந்த சமூகத்தால எப்படி வந்து அவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். சமூக நீதி தொடர்ந்து விமர்சித்து வரும் அருந்தரும் பிளாக் செய்யறார். நான் பிளாக் செஞ்சுட்டா திருப்பி எழுத மாட்டேனா? அது ஆக ஒரு நூல் வந்து எந்த விதமான மாற்றத்தை உருவாக்குது, அது வந்து தொடர்ந்து எவ்வளவு விவாதத்தை ஏற்படுதுன்றத நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே சமயம் இந்த நூல் தவறா புரிந்து கொள்ளப்படுது. எப்படி புரிந்து கொள்ளப்படுதுன்னா, அருந்ததியர்களுக்கு எதிராக எழுதப்படல, அரசு சரியா பின்பற்றப்படல, இந்த முறையை நடைமுறைப்படுத்தல அப்படின்றதுதான் இஷ்யூவே. நாங்க அரசோட உரையாடிக்கிட்டு இருக்கோம், ஆளும் அரசாங்கத்தோட தான் பேசுறோம். உங்கள்கிட்ட பேச வரும்ல, உங்கள்கிட்ட பேசுற தேவையே எங்களுக்கு கிடையாது. நாங்க வந்து அரசு கிட்ட தான் பேச விரும்புறோம். எப்பா நீ அமுல்படுத்தியது சரியில்லை, நாங்க அரசாங்கத்தை எதிர்த்துக்கிட்டு இருக்கும் போது, ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து இருக்கும் போது உங்களை எதிர்த்து எங்களுக்கு தேவை இருக்கா? ஏதாவது தேவை உண்டா எங்களுக்கு? இப்ப நாங்க இது முறைப்படுத்தியது தவறு, இதில் பிரச்சனை இருக்கிறது, இதை எங்களுடைய பிரச்சனை நீங்க கன்சிடர் பண்ணணும், அரசுக்கு தான் நாங்க வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கு முற்போக்கு பேசக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க, இது அருந்ததியருக்கு எதிரான நூல். அந்த சட்டத்தோட தலைப்பே அருந்ததியர் உள்ஒதுக்கீடு. அப்புறம் அருந்ததியர் எழுதவனா என்ன எதிர்த்து? 7 பேர்ல ஒரு பேரை நீனே தேர்வு செய்து கொடுத்துட்ட, அருந்ததியர்னு சொல்லிட்ட தொகுப்புக்கு. அதுக்கப்புறம் அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சட்டம் தானே அது. அப்புறம் நான் அதுல என்ன பேர் போட முடியும்? ஒரு சட்டத்தோட பேரை நான் மாத்த முடியுமா? இப்ப அந்த பேர் இருப்பதாலே அது அருந்ததியர்களுக்கு எதிரானதா? இப்ப நாங்க அப்ப இது எப்படிலாம் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு, எப்படிலாம் வெவ்வேறு தளங்கள்ல எடுத்து செல்லப்பட்டிருக்குன்றது இதெல்லாம் ஒரு உதாரணம். ஆக இது தொடர்ந்து நாங்கள் அரசோட தான் விவாதிக்கிறோம். மத்திய அரசு அவர்களுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா, தமிழக அரசு நீங்க தலையிடுங்க, உங்களுடைய சட்ட ஒழுங்கு சீர்கேடு எடுப்பது அவங்கள்ட்ட நாங்க சொல்றோம். தமிழக அரசு கிட்ட இது பெரும் இஷ்யூவா மாறுது. எதிர்காலத்துல இது வந்து பெரிய உதாரணத்துக்கு ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு வராங்க 14 லட்சம் பேர் 12 லட்சம் பேர் வராங்க. ஆனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள் எம்பிபிஎஸ் போன்ற இடங்கள்ல 12 லட்சம் இடங்கள் வந்து மாணவர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசு வேலை வாய்ப்பு என்றைக்கோ ஒரு நாள் அறிவிக்கிறான் கொள்றான், அதுல ஏற்படுற நமக்கு பாதிப்புகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. ஆனா 12 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th முடிச்சுட்டு வெளில வரான், அவனை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எப்படி நீங்க தேர்வு செய்றீங்க? எப்படி நீங்க வந்து எம்பிபிஎஸ்ல தேர்வு செய்றீங்க? சட்டத்துறையில எப்படி தேர்வு செய்றீங்க? இந்த ரோஸ்டல் முறை போட்டு தானே தேர்வு செய்றீங்க. 12 லட்சம் பேர்ல எங்க குழந்தைகள் எத்தனை பேர் உள்ளார போவான்? இதுல எத்தனை பேர் பாதிக்கப்படுவோம் ஒரு ஆண்டுக்கு?
இன்னைக்கு பேராமெடிக்கல்லாம் எவ்வளவு பாதிப்பை சந்திச்சிருக்காங்க இன்னைக்கு இதர சமூகங்கள். லட்சக்கணக்கான இழப்புகளை சந்திட்டு இருக்காங்க. கடந்த 16 ஆண்டுகள்ல கல்வித்துறையில லட்சக்கணக்கான இழப்புகளை பட்டியல் மக்கள் சந்திச்சிருக்காங்க. பறையர்கள், தேவேந்திரர்கள், இன்னும் பிற சாதிகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ரெமெடி அரசாலேயோ இல்ல அருந்தேறு சமூகத்தாலேயோ இது போன்ற முற்போக்கு விமர்சனங்களாலேயோ பதில் சொல்ல முடியுமா? கருணையுள்ளோட அணுகணும்ன்ற புனித பாண்டியன். நாங்க என்ன கருணையின் வடிவமா? நீங்க லாபம் அனுபவிக்கிறதுக்கு நாங்க கருணையோடு இருக்கணுமா? பெருமாள் முருகன் எழுத்தாளர் தொடர்ந்து இதை ஆதரிக்கிறார். ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்த பெருமாள் முருகன் தொடர்ந்து உள்ஒதுக்கீடு ஆதரிச்சு எழுதுறாரு. ஒரு 15% 20% கொண்ட டொமைன் கம்யூனிட்டியான பறையர் கம்யூனிட்டியில இவ்வளவு பெரிய இன்டெலக்சுவல் இருந்தோம், அதை ஆதரிக்கல யாரும். அல்லது வேறு சமூகத்தை ஆதரிக்க வைக்கக்கூடிய நிர்பந்தத்தை கூட இந்த சமூகம் ஏற்படுத்த முடியல. தொடர் 10 நாளைக்கு முன்னாடி இருக்கா இது 2 சாதிகளுக்கு இடையிலான போரை உருவாக்கி இருக்கு. எந்த தெருவுல பறையன் கத்தி எடுத்துட்டு நின்னா எல்லா அருந்தேர்களும் வெட்டணும்? எந்த தெருலையும் நின்று இருக்கானா? எத்தனை அட்ராசிட்டி பல்லர்கள் அருந்தேர்கள் மீது செஞ்சிருக்காங்க? எங்க சாதி பிளவு இந்தியாவில் தமிழகத்துல உருவாக்கி இருக்கு? இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? பெருமாள் முருகன் இதற்கு முதல்வரா இருந்தாரு. அவருக்கு ரோஸ்டர் முறையை பத்தி நம்மளோட நல்லா தெரியும். அவர் என்ன சொல்றாரு? எம்பிசி பிசிகள்ல முஸ்லிம்களை உள்ளார போடலான்னு சொல்றாரு. இவரு முதல்வர் எப்படி தேர்வு செய்தாருன்னே தெரியல. ஏன்னா முதல்வர்னா ரோஸ்டர் முறை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதற்கு வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாருமே கொடுக்குறாங்க. அப்ப இப்படியான மோசமான நிலைப்பாட்டுகள்ல தான் இப்படி சொசைட்டில தான் நம்ம இங்க வாழுவோம். இதை உணர்ந்து தன்னளவிலான மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தலைன்னா இன்னும் மோசமான நிலை. இன்னைக்கு அரசு வேலை வாய்ப்புகளை இழந்துட்டோம். அது இன்னைக்கு தனியார் துறையோட இடஒதுக்கீடு வேணுன்ற தேவையை நோக்கி நம்ம நகர தொடங்கிட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கு இருக்கிற கல்வித்துறையில இந்த 12 லட்சம் பேர் உள்ளார ஒவ்வொரு ஆண்டும் உள்ளார போறான். அப்ப அவனுக்கு என்ன மாதிரியான தீர்வை நீங்க உருவாக்க முடியும்? இன்றைக்கு ஏற்கனவே நம்மளுடைய கல்வி சூழல்ல மாணவர்கள் பெரிய அளவுல அரசு ஒரு நல்ல தரமான கல்விக்கே போக முடியல. இந்த லட்சத்துல இது போன்ற இடையூறுகள் ஏற்பட்டா அதை எப்படி எதிர்கொள்வது? அப்ப இவ்வளவு அறிவுள்ள சமூகம் அல்லது ரொம்ப ஜனத்தொகை சமூகம் அது தயவுசெய்து சொல்லாதீங்க. அப்படி இல்லை, எந்த எலிஜிபிலிட்டி இந்த சொசைட்டிகிட்ட கிடையாது. இந்தியாவிலேயே ஒரு பெரும்பான்மை தமிழகத்துல மட்டும்தான். மகாராஷ்டிராவிலேயோ வேற பஞ்சாப் போன்ற பகுதிகளில் சம்மருக்கு எதிராக நீங்க ஒரு அறிக்கையை வெளியிட முடியாது, ஒரே ஒரு துண்டறிக்கையை வெளியிட முடியாது. மகர் கம்யூனிட்டிக்கு எதிராக மகாராஷ்டிரால ஒரு அறிக்கையை வெளியிட முடியாது. இங்க இருக்கிற மாலா கம்யூனிட்டிக்கு எதிராக ஆந்திராவில் வெளியிட முடியாது. ஆனா பறையர் கம்யூனிட்டிக்கு எதிராக காலையிலிருந்து 24 வரை அறிக்கை வெளியிட்டே இருக்கலாம். அதை பறையரே ஆதரிப்பான். இது போன்ற சமூக நீதி இந்தியாவில எங்குமே இல்ல, இவர் தான் பேசுறாருன்னு சொல்லுவான். அப்ப உள்ஒதுக்கீடு என்ற அநீதியை இந்த சமூகத்துக்கு எதிராக 2009 கொண்டு வந்த போது முதல்ல ஆதரித்து அது ஆதரவுக்காரர் மீட்டுண்டே வந்தான். இப்படி வேறு ஒரு சமூகத்துக்கு, வன்னியர்களுக்கோ ரெட்டியார்களுக்கோ நாயுடுகளுக்கோ எதிரான ஒரு அறிக்கையை அரசு சமர்ப்பித்திருந்தால் அந்த அரசு 24 மணி நேரத்தில் தூக்கி எறியப்பட்டிருக்கும். 24 மணி நேரத்தில் எறியப்பட்டிருக்கும். ஆனா அந்த நிலை இங்க கிடையாது. இப்ப இப்படி ஒரு அநீதி நடந்த பின்னும் இந்த சமூகம் எதை பத்தியான கவலைப்படாம இருக்கிறது, அது என்ன மனநிலை என்பதை எனக்கு புரியவில்லை. இப்ப இது நூல் வெளிவந்த பிறகு பல புது தரவுகள் கிடைத்தது. ஆனா நாங்க இடையிலே அதை சுருக்கிக்கணும் கொள்ளுக்கணும் அப்படின்றதுக்காக அது அவசர கதியில் அதை பணிகளை நாங்க முடிச்சோம். இப்ப இது தொடக்கம் தான். அடுத்தடுத்த கட்டத்துல நோக்கி நம்ம நகரணும். இதை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் போனா என்ன ஆகுதுன்னு கேட்டா ஒரு கேஸுக்கு 1 லட்சம் ஆகுது. வழக்கறிஞர்கள் இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கேஸை ஃபைல் பண்ணி கொண்டாந்து அதை நம்பர் ஆகி வர்றதுக்கு அது லேக்ஸ் கணக்கில் ஆகுது. இவன் ஒரு சாதாரணமான ஒரு 1000 ரூபா கொடுத்தானா 1000 தடவை பேசுறான். 1000 ரூபா டொனேட் பண்ணிட்டானா 1000 தடவை பேசுறான். அவனை வச்சுட்டு ஒண்ணு முடியும். இவன் 1 லட்சம் கேட்டான்னா என் நிலைமை அவன் வழக்கே போட முடியாது. அவன்கிட்ட தான் நான் பேசணும். அப்ப இது ஒரு ஒருங்கிணைந்த குழு அமைச்சு இதற்கான கேஸ் போட்டு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சென்றால் மட்டும்தான் இதற்கு சற்று ஆறுதல் அடைய முடியும். ஏன்னாட்டா 17 ஆண்டுகளாக ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்வது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அதற்கான இது போன்ற ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அண்ணன் ஆசையார் அண்ணன் வந்திருக்காங்க. இது போன்ற தொடர்ந்து அவர்களெல்லாம் இது போன்ற நிகழ்வுகளுக்கு அழைப்பதற்கு நோக்கம் புரட்சிமன் என்ன போன்ற ஆட்கள் எல்லாம் அழைக்கிறதுக்கு என்ன நோக்கம் கேட்டான். அது போன்ற பெரும் கட்சிகள் நம்ம இது போன்ற உணர்வுபூர்வமான மக்கள் பிரச்சனைகளை எடுக்கல. நீங்க தொடர்ந்து இதை முன்னெடுக்கணும் அப்படின்றத நாங்க மறைமுகமா சொல்றோம். அதோட பாதிப்புகளை உணர்ந்து செயல்படணும்னு தான் மறைமுகமா சொல்றோம். அந்த வகையில அந்த அண்ணன் மக்கள் தேசம் கட்சி சார்பா உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ வழக்கு தொடுத்த அதை பெரும் மகிழ்ச்சியோடு இந்த சமூகம் வரவேற்கும் என்பதை அன்புடன் தெரிவிக்கும்.
நன்றி.